நான் வந்து என் வாழ்க்கையை ஃபுல்லஸ்டா வாழல. 3 பயம் என்னது அப்படின்றத பத்தி சொல்றேன் நானு. அதாவது உங்க வாழ்க்கையோட லாஸ்ட் டே இன்னைக்கா இருந்தா நீங்க இன்னைக்கு பிளான் பண்ணதான் பண்ணுவீங்களா, அதுதான் பண்ணி முடிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி மைண்ட்ல வந்துச்சு தூங்கி எழுந்திருக்கும் போது. ஸோ உடனே என்ன பண்ணேன், 2 லிஸ்ட் போட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆம் ஐ, அதாவது நான் எதை நினைச்சு ரொம்ப பயப்படுறேன், என் கிரேட்டஸ்ட் ஃபியர் என்னன்னு பார்த்தா ஒரு 3 மேட்டர் எழுதியிருக்கேன் நான். சரி, என் வாழ்க்கை நான் பெஸ்டா வாழனா பார்த்தா ஆன்சர் இஸ் அ பிக் நோ. நோ, நான் வந்து என் வாழ்க்கையை ஃபுல்லஸ்டா வாழல. 3 பயம் என்னது அப்படின்றத பத்தி சொல்றேன் நான். எப்படி சரி பண்ண போறேன் அண்ட் ப்ரீவியஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வாழ்க்கையில் வந்தப்போ நான் எப்படி அது வந்து ஓவர் கம் பண்ணணும்னு சொல்றேன் நான். சரி, அதாவது என் வாழ்க்கை நான் ஃபுல்லஸ்டா வாழல, நாளைக்கு தான் என் வாழ்க்கையோட லாஸ்ட் டேனா இன்னைக்கு நான் வந்து நான் பண்ண வேண்டியது இது கிடையவே கிடையாது. தப்பு. அப்போ என் பயத்துல பார்க்கலாம். மொத்தம் 3 பயம் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் இட்ஸ் நாட் ப்ராப்பர், அது போயிடுவாங்களோ, அது வந்து இஷ்யூ ஆகுமோ அப்படின்ற பயத்திலே நான் ஒரு கால் வரும்போது இது பிரச்சனையான எடுத்து கேட்பேன் நான். அது தப்பா ஃபீல் ஆச்சு எனக்கு. ஐ நீட் டு ஒர்க் ஆன் இட். ரெண்டாவது, ஒரு 27 வயசு பையன் 1998 ஐ வாஸ் பார்ன். ஓகே, ஸோ 27 வயசு ஆயிடுச்சு. இந்த 27 வருஷத்துல நான் என் வாழ்க்கை வேற மாதிரி வாழ நினைச்சேன். அது வாழ்ந்துட்டேனா அப்படின்னு பார்த்தா இல்லை. அண்ட் நான் சில பிளான்ஸ் வச்சுட்டு இருந்தேன். 27 வயசுல மற்றவங்க பண்றது கூட கம்பேர்லாம் பண்ணதே கிடையாது என்ன எப்பவுமே. இப்போ நான் வச்சிருந்த அந்த பேராமீட்டர் ரீச் பண்ணா கிடையவே கிடையாது. 25 வயசுல வாண்ட் டு ஸ்டார்ட் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நான் பண்ணவே இல்லை. 2025 பண்ணான்னு பார்த்தா எனக்கு 25ன்றது நம்பர் 25 அப்படின்றது ரியல் எஸ்டேட்னு வச்சு நான் 25 ரியல் எஸ்டேட் போட்டேன். அது 25 வயசா வச்சுக்கலாம், 2025 வச்சுக்கலாம். பட் ரெண்டுமே நான் பண்ணலன்றப்போ அது என்ன ஹார்ன் பண்ணிட்டே இருக்கு. அப்புறம் 1% நான் வந்து என்ன ஐ மீன் 1% பாப்புலேஷன் சொல்லுவோம்ல, லைக் டாப் பீப்புள், அதை நான் உள்ள இருக்கேன்னா கேட்டால் சத்தியமா நான் இல்லை. அப்போ இந்த விஷயம் வந்து நான் பயங்கரமா ஹார்ன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபியரே வந்து என்ன மோட்டிவேட் பண்ணலையா அப்படின்னு என்ன கேட்க வைக்குது. அடுத்த 1.5 நிமிஷத்துல நான் சொல்ல போற விஷயம் தான் வந்து ஒரு டேக்அவே நான் பாக்குறேன். இதுல இந்த விளாக்ஸ் நான் எதுக்கு பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எழுதியிருக்கேன் போர்டில். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு டூ திஸ் சொல்ல போறது இல்லைன்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட்ஸ் ஆப்வியஸ்லி பர்சனல். இப்போ உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த விளாக் அதுல ஒரு விஷயம் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் டெய்லியும். எனக்கு வந்து மூட் இருக்கு, பண்ண ஃபீல் ஆகுதுன்றதெல்லாம் தாண்டி நான் விளாக் பண்ணுவேன் அப்படின்றது மட்டும் தான் மைண்ட்ல வச்சிருக்கேன். ரெண்டாவது, இதுல எந்தெந்த சோஷியல் மீடியால போட போறேன் அப்படின்றத வந்து என்னோட அட்மின்ட்ட கொடுத்தோ ஒரு எடிட்டர் வச்சு பண்ணியோ அப்படின்றது எனக்கு ஒரு ஆட்டோமேட் பண்ணுன்றது அடுத்த ஸ்டெப்பா வச்சிருக்கேன். அது எப்படி பண்றதுன்றதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு உள்ள ஃபண்ட் வரணும். அது வந்து நான் ஜீரோல இருந்து எப்படி க்ரோ பண்ணி காட்டணுன்றதையும் போல்ல கேட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஃப்ரம் ஜீரோன்னு சொன்னீங்க. அதனால வந்து ஐ ஹேவ் ஒன் மோர் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் விச் ஐ கேன் டூ டு மேக் ஜீரோல இருந்து ஒரு ரெவன்யூ மேக் பண்ணி அந்த ரெவன்யூ வச்சு இதை இப்போ நம்ம இது பண்றோம்ல, இதை வந்து நான் எப்படி க்ரோ பண்ண போறேன் அப்படின்றத காட்டல நான் ஃபீல் பண்றேன். இது எதுவுமே நான் ப்ரிவெர் பண்ணல. எனக்கு வந்து என்னோட நண்பர்கள், என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்க மக்கள் எல்லாமே வந்து கேட்ட கேள்விகள் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு தான் சொல்றேன் நான். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறேன். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. 3 மினிட்ஸ் ஷார்ப்பாக முடிச்சாதான் இன்ஸ்டாகிராம் போட முடியும். இப்போ யூடியூப்ல நீங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 3 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இன்ஸ்டால அதில் முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ யூடியூப்காக ஸ்பெஷலா என்ன சொல்ல விரும்பப்படுறேன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்போ வந்து எனக்கு எதுவுமே வேணான்னு முடிவு பண்ணோம், அப்போதான் எனக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சது. அதனால நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு எப்பவுமே கேட்டது கிடையாது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நம்ம எஃபர்ட் போட்டாலே போதும். இது வேணும் அது வேணாம் அப்படின்ட்டுலாம் நம்ம இறங்கியது பண்ண தேவையில்ல. ஸோ லெட்ஸ் மேக் லைஃப் வர்த் லிவிங். என்ன சொல்றீங்க? உங்க லைஃப் எப்படி வர்த் லிவிங்க மாற்ற போறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. கால் டு ஆக்ஷன் பேசிக்காக அப்படி பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு வியூஸ் போகும். லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு வியூஸ் போகும். ஷேர் பண்ண நிறைய பேருக்கு வியூஸ் போகும். அது மூலமா நிறைய பேருக்கு நான் தெரிய வருவேன். திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் ரன்னிங்ல. அது பேசிக்காக நான் பேசுகிற வீடியோனால இந்த வீடியோ மேலே ஒரு ஆட் வரும். அந்த ஆட் மூலமா யூடியூப் சம்பாதிக்கும், அந்த காசு கொடுப்பாங்க. இதுக்காக நான் மோட்டிவேட் ஆகிட்டு நான் பண்ணுவேன் அதை. நைஸ். ஸோ அப்போ நான் வந்து என் வாழ்க்கையை பேசிக்காக எப்படி சொல்றது, ஐ டோன்ட் நோ, இதுதான் வாழ்க்கையோட பர்பஸா தெரியல.